பேசிக்காக மகர ராசியினுடைய தன்மை இருக்கும், பேசிக்கான அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கும். அதில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக சயின்டிஸ்டாக இருப்பார்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்னிக், அதாவது எத்னிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருள்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவிட்டம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கு மனைவியும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பத்தில் ரொம்ப எளிமை, ரொம்ப அடக்கமாக இருப்பார்கள். ஆனால் சில பேருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசட்டுத்தன்மையாக தெரியும். மற்றவனை விட்டுருங்க, நாம் எளிமையாக இருந்தோம்னா, நாம் அதிகமாக பேசாத இருந்தோம்னா சில பேருக்கு அது அசட்டுத்தன்மையாக தெரியும். சில பேர் அசட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இதில் ஏமாற்றும் குணம் கொண்டவர்கள், அதாவது அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். இந்த உலகம்னு இருந்ததுன்னா பேலன்சிங் வேர்ல்டு சார். எல்லாருமே நல்லவனாக இருக்க முடியாது, எல்லாருமே கெட்டவனாக இருக்க முடியாது. நம்ம மனசுக்குள்ளேயே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இது எல்லாமே நாம் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேறு இடத்துல இருக்காங்க. நிதான புத்தி கொண்டவர்கள், பேலன்சிங், எதையுமே ஆராய்ந்து அணுகக்கூடியவர்கள். இதே அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் வருவதுண்டு. முன்கோபம் கொண்டவர்கள், அதாவது முன்கோபம் எப்படி வரும்னா எரிச்சலில் வரும் சார். அவன் செய்கிறது பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு என்னடா பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு எரிச்சல், முன்கோபம் வரக்கூடியவர்கள். சார் நானும் பார்த்துனே இருக்கேன் சார், இவன் வரான் இவன் போகிறான், இவன் வரான் அவன் போகிறான், எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, வருஷம் என்ன